இன்றைய நல்ல நேரம், பஞ்சாங்கம், பரிகாரம், பௌர்ணமி கிரிவலம், மாங்கனி திருவிழா, பாட்டி வைத்தியம், ஆன்மீக தகவல்கள். ஸ்ரீராம ஜெயம். ஓம் நம சிவாய. அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் மகா மீடியா டிவி. இன்று ஒரு மிகச்சிறப்பான நாள். ஆமாம், திருமாலிருஞ்சோலை கள்ளழகருக்கு முப்பழ பூஜை நடக்கும் நாளும், திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் நடக்கும் அற்புத நாளும் இன்றுதான். இன்றைய நாளின் நற்பலன்களை பெறுவதற்கான உங்களுக்கான நல்ல நேரம், ராகு காலம், என்னென்ன காரியங்களை இன்று செய்யலாம், சொத்து பிரச்சனைகளை தீர்க்கும் கோவில் பரிகாரம், ஆரோக்கியம் தரும் பாட்டி வைத்தியம் என அனைத்தையும் இன்றைய பஞ்சாங்கத்தில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே செய்திடுங்கள். முதலில் இன்றைய பஞ்சாங்க குறிப்புகளை பார்த்து விடுவோம். பராபவ வருடம், உத்தராயணம், கிரீஷ்ம ருது, ஆனி மாதம், அதாவது மிதுன மாதம் 15ஆம் தேதி, ஆங்கில தேதி 29 ஜூன் 2026. இன்று ஒரு அற்புதமான திங்கட்கிழமை. இன்று வளர்பிறை, அதாவது சுக்லபக்ஷம் இருக்கின்றது. திதி முழு நிலவு ஒளிரும் பௌர்ணமி திதி. இன்றைய சிராத்த திதியும் பௌர்ணமிதான். இன்றைய நட்சத்திரம் மூலம். இன்றைய மங்களகரமான அமிர்த மற்றும் சித்த யோகம் கூடிய நாள் இன்று. கரணம் பத்திரம் மற்றும் பவம். நேயர்களே, இன்றைய முக்கியமான நேரங்களை தெரிந்து கொள்வோம். முதலில் நற்காரியங்களை தொடங்குவதற்கான நல்ல நேரங்கள். காலையில் நல்ல நேரம் 6:15 முதல் 7:15 வரை. மாலையில் நல்ல நேரம் 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய சூரிய உதயம் காலை 5:46க்கு. சூரிய அஸ்தமனம் இன்று மாலை 6:39. இன்று தவிர்க்க வேண்டிய நேரங்கள். ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. நேயர்களே, இன்று நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய குறிப்புகள். இன்றைய நாளுக்கான மிக முக்கிய குறிப்பு என்ன தெரியுமா? இன்று சந்திராஷ்டமம். இன்று ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் புதிய முயற்சிகளை தவிர்த்து குல தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவது நல்லது. பயணங்கள் மற்றும் முக்கிய முடிவுகளை ஒத்தி வைக்கவும். இன்றைய பயண குறிப்பு. இன்றைய சூலம் கிழக்கு திசை. எனவே கிழக்கு திசை நோக்கி பயணம் செய்வதை முடிந்தவரை தவிர்க்கலாம். தவிர்க்க முடியாத பயணங்களுக்கு சிறிதளவு தயிர் சாப்பிட்டு விட்டு பயணத்தை தொடங்குவது உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமையும். அடுத்ததாக இன்றைய நாளின் சிறப்புகளும் பலன்களும். இன்று சிறப்பான பௌர்ணமி நாள். பௌர்ணமி என்றாலே அம்பாளுக்கும் சிவனுக்கும் மிகவும் உகந்த நாள். இன்றைய தினத்தில் உங்கள் குடும்பத்தினருடன் சேர்ந்து குல தெய்வத்தை மனமுருகி வழிபட்டால் குடும்பத்தில் உள்ள மனக்கசப்புகள் நீங்கி குடும்ப ஒற்றுமை பன்மடங்கு மேம்படும். இன்று எதற்கெல்லாம் சிறப்பு தெரியுமா? புதிய வாகனங்கள் வாங்க இன்று மிகவும் ஏற்ற நாள். சுதர்சன ஹோமம் செய்து எதிரி பயம் மற்றும் திருஷ்டிகளை விலக்க
மிகவும் சாதகமான நாள் இன்று. பித்ரு பூஜைகள் செய்து முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய நல்ல நாள் இன்று. கட்டிட மற்றும் சிற்ப வேலைகளை தொடங்க மிகவும் உகந்த நாள் இன்று. நேயர்களே, இன்று நடைபெறப் போகும் ஆன்மீக நிகழ்வுகள். இன்றைய ஆன்மீக நிகழ்வுகள் பக்தர்களுக்கு ஒரு பெரிய விருந்து என்றே சொல்லலாம். முதலாவது திருவண்ணாமலை கிரிவலம். சிவனே மலையாக வீற்றிருக்கும் திருவண்ணாமலையில் இன்று பௌர்ணமி கிரிவலம் செல்வது பல ஜென்ம பாவங்களை போக்கும். இரண்டாவது காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா. சிவபெருமானால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட காரைக்கால் அம்மையாரின் புகழ்பெற்ற மாங்கனி திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெறுகின்றது. அடுத்ததாக கள்ளழகர் முப்பழ பூஜை. திருமாலிருஞ்சோலையில் வீற்றிருக்கும் கள்ளழகருக்கு மா, பலா, வாழை என முப்பழங்களால் நடைபெறும் சிறப்பு பூஜை இன்றுதான் நடைபெறுகிறது. அருகில் இருப்போர் இந்த ஆன்மீக நிகழ்வுகளை நேரில் தரிசனம் காணுங்கள். முடியாதவர்கள் வீட்டிலிருந்தே வணங்கி வழிபடுங்கள். இன்றைய கோவில் பரிகாரம். சொத்து சம்பந்தமான வழக்குகளோ அல்லது பிரச்சனைகளோ உங்களை வாட்டுகின்றதா? உங்களுக்கான கோவில் பரிகாரம் இதோ. நெல்லை மாவட்டம் வீரவநல்லூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பூமிநாதர் திருக்கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். பூமிநாதரை நெய் தீபம் ஏற்றி மனதார வழிபட்டால் நிலம், வீடு, சொத்து சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் சுமூகமாக தீரும் என்பது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். நேயர்களே, இப்போது நாம் பாட்டி வைத்தியம் பார்ப்போம். இன்றைய பாட்டி வைத்தியத்தில் நாம் பார்க்க போவது சஞ்சீவி கனியான நெல்லிக்காயின் மகத்துவம். தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு நெல்லிக்காயை மென்று சாப்பிட்டாலோ அல்லது சாறாக குடித்தாலோ இரத்த குழாய்களில் இரத்தம் உறைவதை தடுத்து மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் வராமல் உங்களை பாதுகாக்கும். மேலும் நமது நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த நெல்லிக்காய் பல மடங்கு அதிகரிக்கச் செய்யும். அன்பான நேயர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் வெற்றியாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைய இறைவனை பிரார்த்திக்கிறோம். ஓம் நம சிவாய. வாழ்க வாழ்க வளமுடன் நலமுடன். இது போன்ற பயனுள்ள ஆன்மீக தகவல்கள், பஞ்சாங்கம் மற்றும் பரிகாரங்களை தினமும் தெரிந்து கொள்ள நமது மகா மீடியா டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். கே. மகாலிங்கம் ஐயர், அரகண்ட நல்லூர். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.